இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். ஏன் இப்படி பாத்துட்டு இருக்கீங்க? பசிக்குதுன்னு சொன்னீங்கல்ல, சாப்பிடுங்க. என்னது இது? களி நான் தான் பண்ணேன். இப்பவே சாப்பிட்டு பிராக்டிஸ் பண்ணாதானே அப்புறம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஈஸியா இருக்குமா? மாதாஜி, அவ என்ன சொல்றா மாதாஜி? என்ன துர்கா சொல்ற? எனக்கு ஒண்ணு புரியலையே. அது ஒண்ணும் இல்லைங்க, வெயில் ரொம்ப அடிக்குதுல, இந்த மாதிரி டைம்ல களி சாப்பிட்டா உடம்புக்கு குளிர்ச்சியா இருக்கும். அதுக்காக தான் நான் அப்படி சொன்னேன். ஆமா சூர்யா, துர்கா சொன்ன மாதிரி இந்த வெயிலுக்கு களி கம்பங்கூழ் குடிக்கிறது ரொம்ப நல்லது. அமைச்சர் வாழ்க! அமைச்சர் வாழ்க! அமைச்சர் வாழ்க! அமைச்சர் வாழ்க! அமைச்சர் வாழ்க! வணக்கம். சார் வாங்க சார். சார் ஒரு நிமிஷம், முதல்ல அவர் போட்டு நீங்க அப்புறமா வாங்க. ஓகே சார், வாங்க. அமைச்சர் வாழ்க! அமைச்சர் வாழ்க! வணக்கம். வணக்கம். வாழ்க! இந்தம்மா கான்ஸ்டபிள், அந்த செருப்பு கொஞ்சம் எடுத்துட்டு வா. ஏமா உன்னதாமா எதுக்கு பேப்பர்னு முழிச்சிட்டு இருக்கிற? உன்னதான் செருப்பு எடுத்துட்டு வர சொன்னேன், எடுத்துட்டு வா. சார், உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க தான் சார் நான் வந்திருக்கேன். அந்த செருப்பு எடுத்து கொடுக்க நான் வரல. அது என் வேலையும் இல்ல சார். ஆஃப்டர் ஆல் நீ ஒரு லேடி கான்ஸ்டபிள், நான் இந்த ஸ்டேட்டோட மினிஸ்டர். என்னையே எதிர்த்து பேசுறியா நீ? இப்ப செருப்பு எடுக்க போறியா இல்லையா? சார், நீங்க தப்பு பண்றீங்க. பாதுகாப்பு பணியில இருக்கிற போலீஸ நீங்க எப்படி சார் அடிக்கலாம்? முதல்ல அவங்க கிட்ட சாரி கேளுங்க. என்னது சாரியா? அத நான் கேட்கணுமா? இந்த அதிகாரம் பண்ற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நீ போய் அந்த செருப்பு எடுத்துட்டு வா. சார், நீங்க தப்பு பண்றீங்க. ஸ்டேட் மினிஸ்டரா இருந்துகிட்டு இப்படி நடந்துக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை. முதல்ல நீங்க அடிச்ச கான்ஸ்டபிள் கிட்ட சாரி கேளுங்க. ஏய், யார் நீ? எனக்கே ஆர்டர் போடுற? நான் இன்ஸ்பெக்டர் துர்கா, உங்க பாதுகாப்புக்காக வந்திருக்கேன். டியூட்டில இருக்கிற லேடி கான்ஸ்டபிள கை நீட்டி அடிச்சது தப்பு சார். இவங்களை பாதுகாக்க வேண்டிய கடமையும் எனக்கு இருக்கு. கான்ஸ்டபிள் அடிச்சதுக்காக முதல்ல அவங்க கிட்ட மன்னிப்பு கேளுங்க. நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்க தெரியுமா? நான் மினிஸ்டர். சார், நீங்க யாரா வேணாலும் இருந்துக்கோங்க. கான்ஸ்டபிள் அடிக்கிற ரைட்ஸ் உங்களுக்கு யார் கொடுத்தாங்க? நீங்க அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டீங்கன்னா பிரச்சனை இதோட முடிஞ்சிடும். அப்படி இல்லன்னு வெச்சுக்கோங்க, அப்புறம் நான் வேற மாதிரி ஆக்ஷன் எடுக்க வேண்டியிருக்கும். என்ன என்ன பண்ணுவ? உன்னால ஒரு ஆணியும் பிடுங்க முடியாது. இப்ப நீங்க கான்ஸ்டபிள் கிட்ட மன்னிப்பு கேட்கல, டியூட்டில இருக்கிற கான்ஸ்டபிள அடிச்சு குற்றத்துக்காக நான் உங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். என்னது அரெஸ்ட் பண்ணுவியா? எங்க அரெஸ்ட் பண்ணு பாப்போம். சார், உங்களுக்கு கடைசியா ஒரு சான்ஸ் கொடுக்கறேன். மன்னிப்பு கேட்டுருங்க, பிரச்சனையை இதோட முடிச்சுக்கலாம். ஏய், மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது. முடிஞ்சா என்ன அரெஸ்ட் பண்ணி பாரு. என்ன பயமா இருக்கா? அந்த பயம் இருக்கணும். ஏய், தப்பு செஞ்ச நீயே தைரியமா இருக்கும்போது நியாயத்தை கேக்குற நான் ஏன் பயப்படணும்? நடைய ஸ்டேஷன் தொடுத்தீங்க கொன்னுடுவேன். ஏய், என்னோட சுயரூபம் உனக்கு தெரியாது. யாரா இருந்தா எனக்கு என்னடா? நட ஸ்டேஷன் வாடா. வண்டியில் ஏறு. ஏறு, நீ ஏறு. வண்டி எடு. மேடம், நீங்க பொள்ளாச்சியில கான்ஸ்டபிளா இருக்கும்போது அங்கேயும் இப்படிதான் தடாலடியா அமைச்சரை அரெஸ்ட் பண்ணீங்க. அதே மாதிரி இப்பவும் மந்திரி அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க. ஒரு பரபரப்புக்காக தான் இப்படி எல்லாம் பண்றீங்களா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. தப்பு பண்ணவங்க யாரா இருந்தாலும் அவங்களை சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்த வேண்டிய பொறுப்பு காவல்துறைக்கு இருக்கு. அதை தான் நான் செஞ்சிருக்கேன். சார், நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் மீண்டும் தர்மமே வெல்லும். தர்மம் தான் வெல்லும். வாங்க. எங்க அப்பாவோட பவர் என்னன்னு தெரியாம பேசிட்டு இருக்க. எங்க அப்பாவை வெளிய விட போறியா இல்லையா? ஏய், என்ன உங்க அப்பனுக்கு துணையா நீயும் உள்ள இருக்கணுமா? ஆ? தம்பி கொஞ்சம் அமைதியா இருங்க, நான் பேசிக்கிறேன். ஏ வக்கீல், என்னத்த பேச போற? என்ன மன்னிப்பு கேட்க சொல்ல போறியா? அதெல்லாம் நடக்கவே நடக்காது. அதான் அவரே சொல்லிட்டார்ல, கிளம்புங்க. ஐம் இன்ஸ்பெக்டர் துர்கா. நீங்க தான் இன்ஸ்பெக்டரா? ஆமா சார். என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? உங்களால மாநிலத்துல சட்டம் ஒழுங்கு சீர்குலைய போகுது. சார், அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார். மினிஸ்டர் அவரோட செருப்பை எங்க லேடி கான்ஸ்டபிள் எடுத்துட்டு வர சொன்னாரு. அவங்க முடியாதுன்னு சொன்னதுக்கு பப்ளிக்ல வச்சு அவங்கள அடிச்சிட்டாரு. மன்னிப்பு கேட்க சொன்னதுக்கு முடியாது அப்படின்னு சொல்றாரு சார். அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல மினிஸ்டரை ரிலீஸ் பண்ணுங்க. சார், உங்க ஹையர் ஆபீசர் நான் சொல்றேன். மினிஸ்டர் ரிலீஸ் பண்ணுங்க. போய் ரிலீஸ் பண்ணுங்க. சாரி சார், இது என் நாலேஜுக்கே வரல சார். இருங்க, என்ன மன்னிப்பு கேட்க சொன்னேன்ல, இப்ப சொல்ற நல்லா கேட்டுக்க. நீ என்ன தேடி வந்து மன்னிப்பு கேட்க வைப்பேன். உங்க நிலைமை எனக்கு புரியுதுமா. ஆனா நீங்க நினைக்கிறபடி உங்க பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ள அமையணும்னா குறைஞ்சது 20 பவுனாவது பொண்ணுமா. இப்போ நகை விக்கிற விலைக்கு 20 பவுன் நகைய நான் எப்படி என்னால போட முடியாது தரகரே. என்னம்மா இப்படி சொல்றீங்க? உங்க 2வது பொண்ணு இன்ஸ்பெக்டரா இருக்கு. அதுவும் இல்லாம பணக்கார வீட்டுக்கு மருமகளா இருக்கு. உங்க மாப்பிள்ளைக்கு 20 சவரன்லாம் பாக்கெட் மணி மாதிரிதானமா? அவர்கிட்ட கேட்டா உதவி பண்ண மாட்டாரா? மாப்பிள்ளை ஏற்கனவே என் பொண்ணு மேலயும் என் குடும்பத்து மேலயும் கோவத்துல இருக்காரு. அது மட்டும் இல்ல, துர்காவுக்காக நான் எதுவுமே பண்ணல. இந்த நிலைமையில இன்னொரு பொண்ணு கல்யாணத்துக்காக அவர்கிட்ட போய் நிக்கிறது நல்லா இருக்காது. என் பொண்ணு துர்கா அந்த வீட்ல சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கா. எனக்கு அது போதும். மாப்பிள்ளை வீட்ல இருந்து எங்களுக்கு எந்த உதவியும் வேணாம். என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் பண்றேன். அதுக்கு ஏத்த மாதிரி என் பொண்ணுக்கு நல்ல வரனா பாருங்களேன். சரிங்கம்மா, பொண்ணுக்கு செவ்வாய் தோசை வேற இருக்கு. அவ்வளவு சீக்கிரத்துல மாப்பிள்ள அமையாது. அப்படியே அமைஞ்சாலும் கண்டிப்பா நகை கேட்காம இருக்க மாட்டாங்க. இருந்தாலும் உங்களுக்காக நான் பாக்குறேன். நல்லது தரகரே, சிரமம் பார்க்காம கொஞ்சம் பாருங்களேன். சரிங்கம்மா, நான் போயிட்டு வரேன். சார், பண்ணி ரெடி ஆயிடுச்சு. ஓகே, பாருங்க.